வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தால் இப்படி பங்கிட்டுக் கொள்கிறார்கள். இப்படி பங்கிட்டுக் கொள்கிறார்கள். தகப்பனுடைய சொத்திலே எப்படி பங்கிடப்படுகிறதோ அது போன்று தகப்பனை பங்கிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களை கவனிப்பது எல்லோரின் மீது, எல்லா பிள்ளைகளின் மீது கடமை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்ணன் தான் பார்க்க வேண்டும் என்று தம்பி விட்டுவிடக் கூடாது. தம்பி தான் பார்க்க வேண்டும் என்று அண்ணன் விட்டுவிடக் கூடாது. ஒரு பிள்ளை பெற்றால் உரியிலே சாப்பாடு என்று சொல்வார்கள். 2 பிள்ளைகளை பெற்றால் தெருவில் சாப்பாடு என்று சொல்வார்கள் பழமொழி. ஒரு பிள்ளையை பெற்றால் உரியிலே சாப்பாடு. கண்ணியமானவர்களை, 2 பிள்ளைகளை பெற்றால் தெருவில் சாப்பாடு என்று சொன்னதற்கு பழமொழிக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அண்ணன் வீட்டில் அத்தா சாப்பிட்டுக்குவார் என்று அண்ணன் கம்முன்னு இருந்துவாரு, தம்பி வீட்டில் அத்தா சாப்பிட்டுக்குவாரு, தம்பியும் கம்முன்னு இருந்துவாரு. கடைசியா நடுத்தெருவுல யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க அவருக்கு. நிறைய தந்தைமார்களின் நிலைமைகள் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், உங்கள் பொருத்தம் அல்லாஹ்விடத்தில் பெறப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பெற்றோரின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் எங்கும் தேடி போக வேண்டியதில்லை, உங்களின் தாயின் பொருத்தத்தில் இருக்கிறது, உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்தில் இப்படி சொன்னார்கள், உன்னுடைய தந்தையும் தாயும் தான் உனக்கு சொர்க்கம், உன்னுடைய தந்தையும் தாயும் தான் உனக்கு நரகம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி எடுத்து வேண்டுமானாலும் கொண்டு கொள்ளலாம். உன் தாயை நீ நரகமாகவும் எடுத்துக் கொள்ளலாம், உன் தந்தையை நரகமாகவும் எடுத்துக் கொள்ளலாம். உன் தாய் தந்தையர்களை சொர்க்கமானவர்களாகவும் சொர்க்கத்தை தேடித் தரவரக்கூடியவர்களாகவும் நீ ஆக்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களின் தினம், தந்தையர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்ற இந்த சூழ்நிலைகளிலே நாம் பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது பெற்றவர்களின் விருப்பம்தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.